ஓகே, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ மொத்தம் எத்தனை பேர்? 3 பேர். கரெக்டா? ஸோ ஏ பி சி. கரெக்டா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? A is 3 times more than B and half as that C. அப்போ இது ஃபுல்லாவே வந்து ஏவை வச்சுதான் சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஸோ அதனால பிரச்சனை இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். ஸோ ஏ வந்து பியை விட மூணு மடங்கு பெரியும். அப்போ நான் பியை 1ன்னு வச்சுக்கவா? ஸோ அப்போ ஏ எத்தனை மடங்கு? 3 மடங்கு. கரெக்டா? ஸோ இவன் 1x, இவன் வந்து 3x. கரெக்டா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அண்ட் ஹாஃப் ஆஸ் தட் ஆஃப் சி. சியை விட பாதி ஏன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சியை விட பாதினா அப்ப இங்க என்ன இருந்திருக்கணும்? 6. கரெக்டா? 6 இருந்தாதான் 6ஓட பாதி தான் என்னதுங்க? 3. ஸோ நம்ம இந்த மாதிரி யோசிக்கணும். ஓகேவா? ஸோ சியை விட ஏ பாதி அப்படின்றப்போ பாதினா அப்ப இதை 2ஆல என்ன ஆகணும்? பெருக்கணும். 2 மடங்குன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ 6x. ஓகேவா? நெக்ஸ்ட், இஃப் த சம் ஆஃப் தேர் ஏஜஸ் இஸ் 120 இயர்ஸ். இப்போ 1 செகண்ட். சம் ஆஃப் தேர் ஏஜஸ் இஸ் 120 இயர்ஸ். அப்போ டோட்டலா இவங்களை ஆட் பண்ணா எத்தனை வருஷம்? 120 இயர்ஸ். கரெக்டா? வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் ஏ? ஸோ ஏவோட ஏஜ் என்னன்னு கேட்டுக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இது 3 இதுல ரேஷியோவா வரும்போது எப்படி போடணும் அப்படின்னா, முதல்ல யாரை கேட்டிருக்காங்களோ அவங்கள மேல போடணும். ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் வந்து யாரோட ஏஜ்? ஏ. ஸோ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 3 by, இது 3மே ரேஷியோல தான் இருக்கு. கரெக்டா? ஸோ இவனை விட இவன் 3 மடங்கு, இவனுக்கு பாதி. அப்போ மொத்தமா எவ்வளோன்னு பார்க்கணும். டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ 6 + 3 9 + 1 10. நம்ம ரேஷியோல இதை பார்த்துருப்போம். பார்ட்னர்ஷிப், ஒரு அமௌண்ட்டை 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்கறது, அந்த மாதிரி பார்த்துருப்போம் இந்த கான்செப்ட். ஓகேவா? ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ அப்போ 3/10 இன்டூ டோட்டல் எவ்வளோ இயர்ஸ்? 120 இயர்ஸ். ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணா என்ன வரும்? 36. ஓகேவா? இப்படியும் போடலாம். இது வந்து ஷார்ட்கட் மெத்தட். நீங்க ரேஷியோ ப்ரொபோர்ஷன் டாபிக் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி போடுறதா ஈஸி. அப்படி இல்லைனாலும் எப்படி போடலாம்? நம்ம நார்மலா இப்போ போட்டோம்ல, 3x + x + 6x இஸ் ஈக்குவல் டு 120 இயர்ஸ். அப்போ டோட்டலா எத்தனை எக்ஸ்? 10x இஸ் ஈக்குவல் டு 120, x இஸ் ஈக்குவல் டு 12. கரெக்டா? இப்போ கொஸ்டின் யாரை கேட்டிருக்காங்க? ஏ கேட்டிருக்காங்க. ஸோ ஏவோட ஏஜ் என்னது? 3x. அப்போ a is equal to 3x is equal to 3 into 12, 36. இது இப்போ நம்ம நார்மலா போடுற மெத்தட். ஓகேவா? பட் இருந்தாலும் இது ஒரு 4 ஸ்டெப்பு வர்றது. நீங்க இந்த மாதிரி ஒரே ஸ்டெப்பா ஈஸியா போட்டலாம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? காப்பி பண்ணிட்டீங்களா?
நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்னைக்கு அவார்ட்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 2025ல கொடுத்த இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ். ஓகேவா? டாபிக் எழுதிக்கோங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாரத் ரத்னா யாரெல்லாம் வாங்கினாங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? தமிழ்ல இதேதான்ப்பா, பாரத ரத்னா அவார்ட்ஸ். ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் தான் கொடுத்தாங்க, இந்த வருஷம் இன்னும் கொடுக்கல. ஓகேவா? ஸோ ஆனா பாரத் இருக்கிறதுலே ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட்னா பாரத் ரத்னா தான். ஓகேவா? ஸோ அதனால இதை படிச்சுக்கோங்க. சரியா? இது லாஸ்ட் இயர் 2024ல கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ எந்தெந்த பர்சன்ஸ்க்கு கொடுத்தாங்கன்னு மட்டும் ஞாபகம் வச்சுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கர்பூரி தாக்கூர். கர்பூரி தாக்கூர் இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பீகார். ஸோ இவங்க வந்து முன்னாடி பீகாரோட சிஎம்மா இருந்தவங்க. இவங்க நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அந்த ஊருக்கு கொண்டு வந்ததுனால இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் எல்கே அத்வானி. ஸோ இவரை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆல்ரெடி ஹோம் மினிஸ்டரா இருந்தவர் அண்ட் லேட்டர் பிரைம் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு. கரெக்டா? ஸோ இவருக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்கே அத்வானி. நெக்ஸ்ட் ஒன் எம்எஸ் சுவாமிநாதன். ஸோ எம்எஸ் சுவாமிநாதன் யாருன்னு தெரியுமா? ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சியின் தந்தை. எம்எஸ் சுவாமிநாதன். ஓகேவா? நெக்ஸ்ட் சௌத்ரி சரண் சிங். சௌத்ரி சரண் சிங். ஸோ இவர் வந்து யூபி. ஓகேவா? ஸோ இவர் வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட். ஓகேவா? ஸோ அதாவது மக்களுக்காக வெல்ஃபேர், அதுக்கப்புறமா ஃபார்மர்ஸ்க்காக எல்லாம் நிறைய வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஸோ அதுக்காக இவர் கொடுத்துருக்காங்க. சோசியல் ஆக்டிவிஸ்ட் இவர். ஓகேவா? தென் லாஸ்ட் பிவி நரசிம்மராவ். ஸோ பிவி நரசிம்மராவ் தான் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, 1990ல எக்கனாமிக்ஸ் ரிஃபார்ம்ஸ், அதாவது இந்த ஐடி கம்பெனிஸ் உள்ள வந்துச்சு பாத்தீங்களா? ஸோ அதுக்கான ஒரு மெயின் ரீசனே இவர் தான். ஓகேவா? வேணா பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. இவர் வந்து ஆந்திர பிரதேஷ். சரியா? சுவாமிநாதன் வந்து கேரளா. ஓகேவா? சாரி, பிவி நரசிம்மராவ். ஸோ இவருக்கு எதுக்காக கொடுத்தாங்கன்னா எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், பொருளாதார கொள்கைகள் ஆர் சீர்திருத்தங்கள், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ். அவ்வளவுதான், மொத்தமே 5 பேர் தான். ஓகேவா?
ஸோ பாரத் ரத்னா வந்து ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1954 1954. இது நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் யார் வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னா ராஜகோபாலாச்சாரி. சி நம்ம ராஜாஜின்னு சொல்றோம்ல அவர்தான் ராஜகோபாலாச்சாரி. ஓகேவா? நெக்ஸ்ட் யாருன்னா ராதாகிருஷ்ணன். செகண்ட் வந்து ராதாகிருஷ்ணன். நம்ம சொல்லுவோம் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். நமக்கு தெரியும்ல எஸ் ராதாகிருஷ்ணன். அது மட்டும் ஞாபகம் வச்சு. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? காப்பி பண்ணிட்டீங்களா? அடுத்து நேஷனல் பிலிம் அவார்ட்ஸ். ஓகேவா? இது எழுதிக்கோங்க. இது நம்ம ஆர்ஆர்பில கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்டா நடந்தது வந்து பாத்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட் மட்டும் பாத்துக்கலாம். 71st நேஷனல் பிலிம் அவார்ட்ஸ் இப்போ 2025. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்டர், பெஸ்ட் ஆக்டர். எல்லாத்துலேயும் பெஸ்ட் வரும், முன்னாடி போடுவோம். ஓகேவா? ஆக்டர் வந்து மொத்தம் 2 பேர் வாங்கினாங்க. ஒன்று வந்து ஷாருக் கான், ஷாருக் கான். ஓகேவா? இன்னொருத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரந்த். விக்ரந்த் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகேவா? விக்ரந்த் மேஜிக். அடுத்து ஆக்ட்ரஸ் ராணி முகர்ஜி. நெக்ஸ்ட் பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். ஃபீச்சர் ஃபிலிம் கேட்டாங்கன்னா 12th ஃபெயில். ஸோ இது வந்து ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டோட மூவி தான். ஓகேவா? 12th ஃபெயில். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் யாருக்குன்னா சுடிப்டோ சென். சுதீப்டோ சென். ஓகேவா? மியூசிக் டைரக்ஷன் தெரியும், நம்ம ஜிவி பிரகாஷ். ஓகேவா?
அவ்வளவுதான். ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? மற்றதெல்லாம் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் அந்த மாதிரி வரும், அது வராது. ஓகேவா? ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பிப்ரவரி பார்க்கலாமா? டேஸ் நேற்று படிச்சிங்களா? ஜான் அப்பப்போ எடுக்கிறது அந்தந்த மந்த் கொஞ்சம் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? எல்லாமே ஒரே நேரத்துல படிக்க முடியாது. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் பிப்ரவரி. ஒரே கான்செப்டே பார்த்துட்டு இருந்தா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறேன். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் டேஸ் ஃபெப். ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபெப் ஃபர்ஸ்ட் இந்தியன் கோஸ்ட் கார்ட் டே. கடற்படை. ஓகேவா? கோஸ்ட் கார்ட், கோஸ்ட் கார்ட் டே. நெக்ஸ்ட் செகண்ட் ஃபெப் வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் டே. இது வந்து வேர்ல்டு. ஓகேவா? வேர்ல்டு மட்டும் வேர்ல்டுன்னு எழுதி போடுறேன். வேர்ல்ட் வெட்லாண்ட்ஸ் டே. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், இது முக்கியம், வேர்ல்டு கேன்சர் டே. வேர்ல்ட் கேன்சர் டே. ஓகேவா? நெக்ஸ்ட் எய்த் ஃபெப் இன்டர்நேஷனல் சேஃபர் இன்டர்நெட் டே. நேத்து நம்ம டேட்டா ப்ரொடெக்ஷன் டேன்னு ஒன்று பார்த்தோமா? இது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல சேஃபர் இன்டர்நெட் டே. ஓகேவா? நெக்ஸ்ட் 12th டார்வின்ஸ் டே. அதுக்கு முன்னாடி 11th எழுதிக்கோங்க பாருங்க. 11th வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் அண்ட்
girls in science. ஓகேவா 12 வந்து டார்வின் டே. ஓகேவா நெக்ஸ்ட் 13 வந்து ரேடியோ டே. இது இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். வேர்ல்டு ரேடியோ டே. ஓகேவா வேர்ல்ட் ரேடியோ டே. இன்னொன்னு சரோஜினி நாயுடுவோட பர்த்டே. ஓகேவா ஸோ 14 எல்லாம் தெரியும், வேலண்டைன்ஸ் டே. ஓகேவா நெக்ஸ்ட் 20 வந்து வேர்ல்ட் டே ஆஃப் ஜோசி, வேர்ல்ட் டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், வேர்ல்ட் டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். ஓகேவா நெக்ஸ்ட் 21 இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே. ஸோ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மதர் டங் இருக்குல்ல, அதான் இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே. காப்பி பண்ணிக்கோங்க, நான் நெக்ஸ்ட் எரேஸ் பண்ணிட்டே எழுதிக்கோ. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்து 22 Feb 22 வேர்ல்ட் திங்கிங் டே. ஓகேவா நெக்ஸ்ட் 27 வேர்ல்டு என்ஜிஓ டே. என்ஜிஓனா நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகேவா வேர்ல்ட் என்ஜிஓ டே. தென் லாஸ்ட் ரொம்ப முக்கியம் 28 இம்பார்ட்டன்ட். ஓகேவா ஸோ ரெண்டு வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சயின்ஸ் டே, நேஷ்னல் சயின்ஸ் டே. இன்னொன்று ரேர் டிசீஸ் டே. ஓகேவா அவ்வளோதான். ஸோ ஃபெப்பு கம்மி தான் உங்களுக்கு. ஓகேவா ஸோ படிச்சுக்கோங்க. இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் டே, என்ஜிஓ டே. ஓகேவா அப்புறம் சோஷியல் ஜஸ்டிஸ், அதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஃபெப் 20. ஓகேவா நெக்ஸ்ட் ரேடியோ டே 13. ஓகேவா அப்புறம் கேன்சர் டே 4 ஃபெப் 4. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா அப்பாயின்மெண்ட்ஸ். எல்லாமே பார்க்க முடியாது. ஸோ இப்போ ரீசன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா ரீசன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க நம்ம இந்தியாவில் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா
சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சிஜேஐ, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓகேவா? ஸோ இப்போதான் November 24 தான் வந்தாரு. ஸோ அதனால முக்கியம். ஓகேவா? சூரியகாந்த் நேம் எழுதிக்கோங்க. சூரியகாந்த். ஸோ இவர் எத்தனாவது சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? சூரியகாந்த். ஐம்பத்தி மூணு. ஓகேவா? 53rd சிஜேஐ. இதுவும் கேட்பாங்க. ஓகேவா? சூரியகாந்த் வந்து எத்தனாவது சிஜேஐ அப்படின்னு கேட்டாங்கன்னா 53. ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ இவர் November 24 தான் வந்து பதவி ஏத்தார். ஓகேவா? அடுத்து வைஸ் பிரசிடென்ட். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஊர் தான். ஓகேவா? ஸோ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யாரு? சிபி ராதாகிருஷ்ணன். சிபி ராதாகிருஷ்ணன். ஓகேவா? நெக்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல், டிஜின்னு போட்டுக்கோங்க. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேஷனல் என்டிஆர்எஃப்னு போட்டுக்கோங்க. நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப், நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். ஓகேவா? தமிழ்ல சொல்றேன். தேசிய பேரிடர் மீட்பு படை. ஓகேவா? தமிழ்ல வந்து தேசிய பேரிடர் மீட்பு படை. ஓகேவா? சோ டைரக்டர் ஜெனரல் இப்ப யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பியூஷ் ஆனந்த். இவங்க எல்லாருமே ரீசெண்டா 6 monthsல வந்தவங்க தான். ஓகேவா? பியூஷ் ஆனந்த். அடுத்து வைஸ் சீஃப் ஆஃப் வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். ஸோ ஆர்மிக்குன்னு தனியா இருப்பாங்க, அதுல வைஸ் சீஃப். ஓகேவா? ஸோ யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா உபேந்திரா. உபேந்திரா. நெக்ஸ்ட் சிஇஓ ஆஃப் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன். இந்தியன், நம்ம இந்தியாவுக்குன்னு தனியா இந்தியன் ஒலிம்பிக் யார், இதுக்கு சிஇஓ அப்படின்றத பார்ப்போம். இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி யார் இருக்காங்கன்னு. ஓகேவா? இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன். பிராக்கெட்ல ஐஓஏன்னு போட்டுக்கோங்க, அதோட ஷார்ட் ஃபார்ம். ஓகேவா? ஐஓஏ, இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன். ரகுராம் ஐயர். ஓகேவா? இது காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எழுதி போறேன்.
நெக்ஸ்ட் அது போடுவோம். நெக்ஸ்ட் சேர்மேன் ஆஃப் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி. chairman of National Commission for SC. ஓகேவா? ஸோ எஸ்சிக்குன்னு தனியா தேசிய ஆணையம் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த தேசிய ஆணையத்தின் தலைவர் சேர்மன். ஓகேவா? யாருன்னு பாத்தீங்கன்னா கிஷோர் மக்வானா. கிஷோர் மக்வானா. ஓகேவா? நெக்ஸ்ட் டெபுட்டி கவர்னர். ஸோ இவங்க வந்து ஆர்பிஐல கவர்னருக்கு கீழே இருக்குவாங்க ஒரு 4 பேர். ஓகேவா? ஸோ அதுல ஒருத்தவங்க டெபுட்டி கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐன்னு ஷார்ட்டா போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ டெபுட்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ யாருன்னு பாத்தீங்கன்னா ஷிரீஷ் சந்திரா. ஷிரீஷ் சந்திரா. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ புதுசா அப்பாயிண்ட் ஆனது எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ யாருன்னா ஆஷிஷ் பாண்டே. ஆஷிஷ் பாண்டே. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இஸ்ரோவோட சேர்மன் யாரு? இஸ்ரோக்கு யாரு? வி நாராயணன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் உமன் டிஜி. ஓகேவா? டைரக்டர் ஜெனரல் தான் ஷார்ட்டா டிஜின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உமன் டிஜி ஆஃப் சிஎஸ்ஐஆர். சிஎஸ்ஐஆர்னா சென்ட்ரல் கவுன்சில் கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். ஓகேவா? இது ஃபுல்லாவே ரிசர்ச் ஓரியன்டட் இன்ஸ்டியூட். ஓகேவா? சிஎஸ்ஐஆர்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வரும். ஸோ டோட்டலா சிஎஸ்ஐஆருக்கு யாரு ஜெனரல்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல தம்பி கலைச்செல்வி. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நல்ல தம்பி கலைச்செல்வி. ஓகேவா? அதே மாதிரி சேர்மேன் ஆஃப் டிஆர்டிஓ. டிஆர்டிஓனா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஓகேவா? சமீர் வி கமத். KAMAT. அதே மாதிரி 11th சேர்மேன் ஆஃப்
செபி. So 11 துஹின் கந்தா பாண்டே. அதுவே என்எஸ்சி. என்எஸ்சினா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? ஸோ என்எஸ்சிக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஷிஷ் குமார் சௌஹான். ஆஷிஷ் குமார் சௌஹான். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டெபுட்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ பார்த்தோமா? அப்போ கவர்னர் யாருன்னு சஞ்சய் மல்ஹோத்ரா. நான் சொல்றேன், அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இங்க டெபுட்டி கவர்னர் எழுதிங்க. இது எழுதிட்டீங்களா? அரேஸ் பண்ணிடவா? ஸோ கவர்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. ஓகேவா? இவர் 26th கவர்னர். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷத்துல க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா? இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.